அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அறியாமை உள்ள காலங்களை, எங்கள் காலத்தில் அறியாது உள்ள காலம். அப்பெல்லாம் என்ன செஞ்சாரு? தேவன் காணவரை போல இருந்தார். தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் காணவரை போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எங்குமுள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுறார், மனம் திரும்ப வேண்டும். எதுல கர்த்தர் பிரியமில்லாத காரியம் இருக்கு, அந்த காரியம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர்ட்ட நம்ம வர முடியாது. அதான் சொல்றேன், எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம எந்தெந்த காரியத்தில் திருந்த வேண்டும்னு சொல்லி. அந்தந்த காரியத்தில் திரும்பிட்டேன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. நம்ம போகணும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை. உலகத்தில் 70 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம், பழத்தின் மிகுதினால 70 இல்லாட்டி 80 வருஷம், அவ்வளோதான். பரலோகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? நித்திய காலமாக பரலோகம். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நடந்தால் பரலோகம். அன்று வாக்கு தத்துவத்தின்படி நடக்காட்டா எங்கே போவோம்? யோசித்து பாருங்க. அதான் ஆண்டவர் சொன்னார். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார். பார்த்தீங்களா? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவங்க, செபிக்காம துதிக்காம அவரை மறந்து, சரி அடுத்த வாரம் ஜசிப்பரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து, ஆண்டவரை மறந்து உலக காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவோமானால் என்ன செய்ய முடியாது? கற்பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் கர்த்தர் திட்டமாக சொல்லி வச்சிருக்கிறாரு. துன்மார்க்கிற அனைவரும் தேவனை மறக்கிற எல்லா சாதியாரும் எங்கே பண்ணுவாங்களாம்? உலகத்தில் தள்ளப்பட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு நம்ம இறுதி அணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் மறந்து வாழ்ந்த நாள் போதும். ஏதோ சர்ச்சை போயிட்டு வந்துட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு, அப்போ அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், தேவனை மறக்கிற எல்லா சாதியாரும், யாராக இருந்தாலும் சரி, எல்லா சாதியாரும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் மறக்காமல் ஆண்டவரோடு எப்போது இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களோடு நான் எப்போது இருக்கணும் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? அறியாத காலத்தில் தேவன் எப்படி இருந்தாரா? காணாதவர் போல். இப்பொழுதோ என்ன செய்யணும்? எல்லா சாதிகளும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும், இங்க மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கப்பட்ட எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். பார்த்தீங்களா? எங்குமுள்ள எல்லா மனுஷருக்கும் தேவன் கட்டளையிடுறார், மனம் திரும்புங்க. ஏன்னா மனம் திரும்ப இருக்க எத்தனை பேர் செபிக்காம இருக்கிறோம்? 5 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? 10 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? செபிக்காமே நம்ம நாட்களில் எத்தனை பேர் வேஸ்ட் பண்ணுறோம்? வீட்டில் குடும்பச்சோ இல்லை, செபிக்கிறது இல்லை. எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறோம். ஆண்டவர் சொன்னார், தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்தில் பண்ண அந்த நிலைமை போயிடக்கூடாது.